சினிமாவில் நமக்கு அறிவு சுழியம். இப்போதைக்கு பெரிய சினிமா அறிவு இல்லை, கற்றுக்க தொடங்கியிருக்கோம். எது எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்போ நடக்குங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்குது. மொழிக்காக நம்ம செஞ்சுருக்கிற தியாகங்களும், மொழிக்காக நம்ம செஞ்சுருக்கிற போராட்டங்களும் இன்றைக்கி நாளே கிடையாது, அடுத்த 100 ஆண்டுகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் யார் என்ன செஞ்சாலும் தமிழ் தமிழ் தான். மொழி கற்றுக்கணும் சார், எல்லா மொழியும் கற்றுக்கணும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதி எல்லா மொழியும் கற்றுக்கிட்ட பிறகு தான் சொன்னார். எல்லா மொழியும் கற்றுக்கோங்க. இந்த நிறுவனத்தை முதல்ல அண்ணன் தமிழ் ஈழம் அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஒரு பேரை கேட்டவுடனே சரி வரேன் அப்படின்ட்டேன். அப்புறம் இது என்ன நிறுவனம் அப்படின்னு தேடி பார்க்குறப்போ அண்ணன் சரண் அவர்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் அந்த லோகோ எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கப்போ தெரியுது, பிக் பாஸ்க்குள்ளே இந்த லோகோவை திறந்தோறும் காலையில் நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப குறுகிய காலத்தில் 86வது கிளை, இன்னும் ஒரு மாதத்தில் நாங்கள் 100 கிளைகளை தொட்டு இந்தியாவின் அதிகமான கிளை பரப்பிய நிறுவனம்ங்கிற பேரோட முன்னகர்ந்து போகிறோம். நம்ம ஊரில் எல்லாருக்குமே இப்போ இந்த சிகை பற்றியும் தோல் பற்றியும் அதிகமான கவனமும் அதிகமான தேவையும் இருக்குது. அதை சரியான முறையில் எடுத்துக்காமல் நிறைய பேர் சிக்கல்களுக்குள்ளே போகிற சிரமமும் இருக்குது. அப்போ அதை சரியான முறையில் எடுத்து போனால் நல்ல மருத்துவர்கள்ட்ட நல்ல தொழில்நுட்பத்தோட நல்ல இடங்களுக்கு அணுக வேண்டியது இருக்குது. அதை இவங்க ரொம்ப சரியாக செய்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது சேலம் கிளையை திறக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே இருக்கிற எல்லா மருத்துவர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. சார், இப்போ பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்திருக்கீங்க, பட வாய்ப்புகள் ஏதாச்சும் கிடைச்சிருக்கா? சினிமாவில் நமக்கு அறிவு சுழியம். இப்போதைக்கு பெரிய சினிமா அறிவு இல்லை, கற்றுக்க தொடங்கியிருக்கோம். எது எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்போ நடக்குங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்குது. இப்போ தமிழுக்கு நிறையா பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக மத்திய அரசு ஹிந்தியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது இன்றைக்கி கிடையாது, இல்லை, இது 100 ஆண்டுகளாக நடக்குது. மொழிக்காக நம்ம செஞ்சுருக்கிற தியாகங்களும், மொழிக்காக நம்ம செஞ்சுருக்கிற போராட்டங்களும் இன்றைக்கி நாளே கிடையாது, அடுத்த 100 ஆண்டுகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் யார் என்ன செஞ்சாலும் தமிழ் தமிழ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் தமிழுக்கான வரவேற்பு இருக்குங்க. நிறைய இந்த தலைமுறைக்கு நிறைய ஆர்வம் வந்திருக்கு, மொழி மேலே பெரிய ஆர்வம் வந்திருக்கு. அது இங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் தொடர்ந்து பயணம் பண்ணுறேன். வேணும்னே எல்லா ஊர்களுக்கும் எல்லா கிராமங்களிலும் இருக்கிற பள்ளி கல்லூரிகளுக்கு போகிறோம். அங்கே இருக்கிற பிள்ளைகள் தமிழ் மேலே கொண்டு இருக்கிற அன்பையும் பிரியத்தையும் பார்க்குறப்ப ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் இருக்குது. இந்த தலைமுறை மொழி மேலே பெரிய பிரியம் கொண்டு இருக்கிறாங்க. சார் திரிக்க முடியாது சார், இந்த சொல்லும்போது உங்கள் முகத்தில் ஒரு கோவம் தெரியுதுல்ல. மொழி கற்றுக்கணும் சார், எல்லா மொழியும் கற்றுக்கணும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதி எல்லா மொழியும் கற்றுக்கிட்ட பிறகு தான் சொன்னார். எல்லா மொழியும் கற்றுக்கோங்க. ஆனால் யார்கிட்டையும் எதையும் திணிக்க முடியாது சார். ஒரு 3வது வாய்க்கு மேலே 4வது வாய் சாப்பாடு திணிச்சாலே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. மொழி எப்படி திணிக்க முடியாது. இப்போ சோசியல் மீடியா காலத்தில் நம்மளோட லாங்குவேஜ், இப்போ நான் இங்கிலீஷ் பேசுகிறேன், நீங்கள் முழுமையாக ஒரு தமிழ் பேசுகிறீங்க. இந்த பழக்கம் அதிகப்படுத்திக்க யங்ஸ்டர்ஸ் எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கும்? ஆர்வம் தான் சார், ஆர்வம் தான் பிரியந்தான். எப்படி ஒரு நடனம் கற்றுக்குறோம், எப்படி ஒரு பாடல் கற்றுக்குறோம், எப்படி வெவ்வேறு கலைகளை, எப்படி விளையாட்டை கற்றுக்குறோம், அது மாதிரி மொழியும் ஒரு பயிற்சி தானே. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் பழகினா எல்லாம் வந்துடும். அதுவும் நம்ம மரபணுவில் இருக்குது. வரமாட்டேன் நடமா பிடிக்கும், வந்துடும். உங்களெல்லாம் நம்புனே நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, அவ்வளோதான். நிறைய வாய்ப்புகள் வருது. நிறைய பேர் நம்மளை வாழ்த்துறாங்க. நிறைய பேர் நம்மளோட சேர்ந்து அவங்களுடைய பெரிய பெரிய வேலைகளை நம்மளையும் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அதில் நம்ம எதுக்கு தகுதியானது, நம்ம போய் ஒரு வேலையில் செய்கிறோம்னா அதுக்கு நம்ம தகுதியான ஆளாக இருப்போம் அப்படின்னா அதுக்கு போகணுங்கிற ஒரு முடிவோட கற்றுக்கணுங்கிற பெரிய ஆர்வத்தோடு தொடர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம். யாருக்கு சார் வாய்ப்பு ஈஸியாக கிடச்சிடும்? இப்போ உங்களுக்கு இந்த வாய்ப்பு ஈஸியாக கிடச்சிச்சு, எல்லாருமே அந்த வாய்ப்புக்கான உழைப்பை போட்டுக்கிட்டே தானே இருக்கோம். அதனால் நம்ம என்ன உழைப்பு போடுறோமோ அதுக்கான வாய்ப்பு நம்மளை தேடி வருங்கிறது என் நம்பிக்கை. வருதுன்னு நம்புகிறேன். நன்றி.